ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன கட்டுறாங்கன்னா சொல்லி பார்க்கும்போது கிருஷ்ணா நல்லா கிளப்பி புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க முத்து மீனா. எதுக்கும் சொல்லி பார்த்தாலும் அவ பாட்டி நல்லாயிட்டா இல்லை, ஸோ அதனால அவங்க கூடயே போய் கிருஷ்ணா கொடுத்து விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டிப்ட்டு அப்போ மேக்கப் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, என்னமோ இவன் பெத்த பிள்ளைக்கு மேக்கப் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இவன் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கான், பாருங்களேன் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட விஜய் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இவன் இவ்வளோ நாள் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பொழுதுபோக்காக இருந்துச்சு, ஸோ இப்போ அவன் போகிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் நீ இங்கேயே இருந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு திருக்குறள் புக்கு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிறிஸ் பையனுக்கு. ஸோ வாங்கிக்கிட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறாங்க. செகண்ட் பார்ட்டில் என்ன கட்டுறான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே போய் பார்த்தோம்னா லட்சுமி இருக்க மாட்டா ஹாஸ்பிட்டலில். அவங்களுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது, என்ன லட்சுமி நேற்று இருந்தாலும் என்ன ஆளை காணமே சொல்லிட்டு எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பா. அப்போ பார்க்கும்போது ரோஹிணி திடீர்னு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா. அங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அவளுக்கும் ஷாக்கிங்காக இருக்கும். அதோட முத்து மீனா எல்லாரும் அங்கே உள்ளவர்கிட்ட விசாரிப்பாங்க. ரிசப்ஷன்கிட்ட போய் கேட்கும் போது சொல்லுவாங்க, அவங்க போயிட்டாங்க, அமௌண்ட் எல்லாமே பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததோட நேராக வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போன பிறகு மூணாவது பாட்டில் என்ன கட்டுறான்னு சொல்லி பார்க்கும்போது விஜயா திட்டுவா, இப்படி இவனை ஒரு பாரத்தை என்னமோ யார் தலையிலே கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதோட இவன் தலையில கட்டிட்டாங்க. ஸோ இப்போ அவளும் பறந்து போயிட்டா, அவள் ஆத்தாக்காரி வெளிநாட்டுக்கு போயிட்டா, ஓ பாட்டி எங்கிட்டே போயிட்டா, இனிமேல் நீங்கள் தான் பார்க்கணும், எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட முத்து என்ன செய்வானா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே உள்ள நர்சிங் ஊழ்கிட்டனா லேபர்கிட்டனா என்ன கேட்பாங்க, காசை கொடுத்து ஃபுட்டேஜ் மூலமாக என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க கண் கலங்கிட்டே ஒரு பையை எடுத்துக்கிட்டு வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் முத்து வெளியே போய் ஆட்டோக்காரவங்க அவங்க இவங்க எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்ப்பான். அவங்க எல்லாம் எனக்கு தெரியாது, ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்க ஏதோ தெரியும்னு சொல்லுவாங்க. அதோ நான் போய் போட்டோ இல்லை என்கிட்ட, நான் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அங்கிட்ட என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரோஹிணி தலைவலிக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்க. மனோஜை கூட்டிட்டு, மனோஜ் அங்கே பிள்ளைய பற்றி என்னடா இவன் இங்கே கூட்டிட்டு வந்துட்டு என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஓ பாட்டி மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இந்த எபிசோட இன்னைக்கோட முடிக்கிறாங்க. ஸோ இனி வர எபிசோடில் லட்சுமியை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை ரோஹிணி அவன் கலவண்ட 3 லட்சத்தை மாட்டிக்கிடுவாளா என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.